வேலை பாக்குற பொண்ணு தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. இதை கேட்டதுமே ஹீரோவோட மூஞ்சியே மாறிடுது. ஆனா அந்த பொண்ணு எனக்கு உங்ககிட்ட மனைவிங்கிற அங்கீகாரங்கள்லாம் தேவையில்லை, என்னோட கசின் பிரதரை என்ன தப்பான தொழில் கொண்டு போறேன்னு நினைக்கிறேன், அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சேஃபான பிளேஸ் வேணும், அதுக்கு உங்க வீடு தான் சரியா இருக்கும், தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறா. நான் உங்களை எந்த தொந்தரவுமே செய்ய மாட்டேன், இப்போ இருக்கிற மாதிரியே உங்க வீட்டுல ஒரு ஓரமா இருந்துகிட்டு வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு போயிடறேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ ஜமீலாவும் கேட்கறா. அந்த பொண்ணு இப்படி கேட்டதுமே நம்ம ஹீரோவோட மூஞ்சியே மாறிடுது. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகலான்னு பாக்குறாரு. ஆனா என்னதான் இருந்தாலுமே அந்த பொண்ணு இப்படி கஷ்டமான நிலைமையில விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லி திரும்ப அந்த பொண்ணு அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோவோட பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் வருது. அந்த லீவ்ல அந்த பசங்களுமே நாங்க எங்க அம்மா கிட்ட போறோம், எங்களுக்கு நீங்களும் அம்மாவும் எப்பயுமே சேர்ந்து இருக்கணும், அதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு ரெண்டு பேருமே சீக்கிரம் சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுமே அவங்க அம்மா கிட்ட கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த வீட்டுல வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோவும் ஜமீலா மட்டும் தான் தனியா இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேச வந்த ஜமீலாவுமே சார் எனக்கும் என் பொண்ணை பார்க்கணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவுமே உனக்கு பொண்ணு இருக்கா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஷாக்கிங்கா கேட்கறாரு. அப்போதான் ஜமீலாவுமே எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல சார், நான் ஒரு ரேப் விக்டிம், அதனாலதான் குழந்தை பிறந்துச்சு, அது மட்டும் இல்லாம நான் முஸ்லீம் இல்ல, நான் ஒரு கிறிஸ்டின், என்னை எப்படியாவது என் ஊருக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதை கேட்டு எப்படியாவது ஜமீலாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச ஹீரோவுமே எப்படியோ விசா எல்லாம் ரெடி பண்ணி ஜமீலாவை அவங்க ஊருக்கே அனுப்பி வச்சிடறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு அவங்க பெரிய பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இதை கேட்ட ஹீரோவுமே பதறி போய் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாரு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அதுவும் ஒரு குழந்தை இல்லாம 3 குழந்தை பிறந்திருக்கு. இப்போதான் ஹீரோயினுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அன்னைக்கு நம்ம சண்டை போடும் போதே நான் பிரெக்னெண்டா இருந்தா எங்க நான் சொன்னா நீங்க கருக்கலைப்பு பண்ண சொல்லிடுவீங்கன்னு சொல்லி பயந்து தான் பிரெக்னன்சி டைம்ல வந்து எங்க அம்மா கிட்ட இருந்தேன், மத்தபடி உங்களை விட்டுட்டு போகலாம் மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோவுமே அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் வைஃப் கூட சேர்ந்து அவங்க ஃபேமிலி கூட ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு.